இந்த வருஷம் பொங்கலுக்கு சிறப்பான தரமான படம். போய் எல்லாரும் ஃபேமிலியோட போய் பாருங்க. ரொம்ப இதுவாக இருக்குது. 12 வருஷம் முன்னாடி எடுத்த படமான்னு தெரியல. சுந்தர் சி டைரக்ஷன் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்கு. நான் எதை நினச்சி வந்தேன் சுந்தர் சி படத்துக்கு, சரி ஒரு காமெடி எங்கேயாவது நிறைய இடத்துல இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தேன். அது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் இடங்கள் அதுதான் சொல்கிறேன். விஷால்னு வந்து நாங்கள் ஆக்ஷன் பார்த்து பார்க்க மாட்டேன். இப்போ காமெடி பார்க்கும்போது இன்னும் நல்லா வந்திருக்கு. நல்லா வந்து ரைட் அதே தான் உக்காந்து டைம் போகிறதே தெரியல. அழகாக படம் ஸ்டார்ட் பண்ணது எப்போ ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்சது எப்போ தெரியல. நல்லா முடிஞ்சிருச்சு. சூப்பராக வந்திருக்கு படம். சந்தான காமெடியோ விஷயம் பண்ணி ரெண்டுமே எப்பவுமே ஆம்பளை எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி படத்தை நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நாங்கள் கொஞ்சம் எதிர்பார்த்தோம், அதோட பெட்டராகவே இருக்குது படம். சூப்பராக வந்திருக்கு. சூப்பர் காமெடி ஃபேமிலி சப்ஜெக்ட் எல்லாமே கலந்த மாதிரி எல்லாமே இருக்கு. பெருசா கருத்துலாம் எதிர்பார்த்து வர உள்ள உட்காந்துமா பாருங்க, வெளியில பாக்குற யாராவது இல்ல அது ஒரு இது வந்து விண்டேஜ் சந்தானம் வந்து கம்பேக் கொடுக்க மாட்டாரு இப்போ. ஆனா வந்து நம்மளால பார்க்க முடியுது. சந்தானம் வந்து வேற லெவல்ல இல்ல. இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணதுக்கு தரமான சம்பவம் செஞ்சிருக்காங்க. விஷால் ஆக்டிங்லாம் வேற லெவலாக இருக்குது. அண்ணன் சொல்லவே வேணாம். ஃபைட் சீக்வன்ஸ்லாம் உங்களுக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சும்மாவே ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பிரித்து எடுப்பார். இதில் வேறு லெவலாக பண்ணிருக்காரு. சந்தானம் சொல்ல போனால் காமெடி சொல்லவே முடியாது, அவ்வளோ அழகாக பண்ணுவார். பட்டு திருப்பி கம்பேக் கொடுத்த மாதிரி இருக்குது. நல்ல ஒரு ஃபேன்ஸு, நல்லா சூப்பராக இது படம் பார்க்கலாம். ஃபேமிலியாக வந்து பாருங்கள், பொங்கல் என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோதான். மியூசிக் விஜயானினி பயங்கரமாக பண்ணுறாப்புல. அவர் மியூசிக்னால எல்லாருக்கும் தெரியும். அவரும் தரமாக செஞ்சுருக்காப்புல. எல்லாரும் ஃபேமிலியோட பாருங்கள், மிஸ் பண்ணாது. இல்லை அவர் பார்க்கும்போது நமக்கு அந்த ஸ்டேஜில் பேச பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி இருந்தது. அதெல்லாம் மறக்க வைக்கிற அளவுக்கு விஷயம் நல்லா பண்ணியிருக்காரு. சந்தானம் சொல்லவே தேவையில்லைங்க. யூஸ்வலான நல்ல பயங்கரமாக காமெடி பண்ணியிருக்காரு. எல்லாமே சந்தானம் வர்றது படம் ஃபுல்லாகவே கூஸ் பம்ப் தான். படம் சந்தானம் வர சீன்ஸ் எல்லாமே பக்கா பர்ஃபெக்டான. அப்படிலாம் யாரும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம். அவங்க யாரும் ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. நிஜமாக நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த கல்யாணத்தில் இதெல்லாம் நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த நல்ல மனோபாலா சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். சந்தானம் சார், அந்த பழைய சந்தானத்தை நாங்கள் அப்படியே பார்க்குறோம். பார்க்கலாம் சார். சுந்தர் சி படத்தை ஃபேமிலியாக தான் எப்பவுமே பார்க்கணும். எப்பவுமே அவர் படம் இருக்குது எல்லாமே ஃபேமிலியாக எடுப்பார். அது ஆனால் அதே கதை அப்படியே இருக்குது. என்ன சொல்லணும், உண்மைதான். எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஜாலியாக இருந்துச்சு. ஒரு என்ன சொல்கிறது, சுந்தர் சி படம் ஜாலியாக இருந்துச்சு. அதை எதிர்பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். சுந்தர் சி படத்துக்கு யாருங்க வந்து வரும்போதே ஜாலியாக இருக்குன்னு நினைக்க தான் வராங்க. இந்த படத்துக்கு கிடையாதுப்பா. இவர் வந்து சுந்தர் சி டீமே இவரை நம்பாதீங்க. ஆனால் படம் ஜாலியாக தான் இருக்கு. இந்த படத்துக்கு நான் சுந்தர் சி கிடையாது. ஆனாலும் சொல்கிறேன், லாஜிக்கெலாம் விட்டுறீங்க. சுந்தர் சி சார் படம் பார்க்க வரவங்க யாருமே வந்து பெருசா கருத்துலாம் எதிர்பார்த்து வர உள்ள உட்காந்துமா பாருங்க, வெளியில பாக்குற யாராவது இல்ல அது ஒரு இது வந்து விண்டேஜ் சந்தானம் வந்து கம்பேக் கொடுக்க மாட்டாரு இப்போ. ஆனா வந்து நம்மளால பார்க்க முடியுது. சந்தானம் வந்து நான் மிஸ் பண்றேன். சந்தானம் மனோபாலம் எல்லாம் பின்னிட்டாங்க இடத்துல. ஏங்க ரிலீஸ் இதாங்க, ஏற்கனவே வந்திருக்கிற 2 படமும் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் தான். இது 12 வருஷத்துக்கு முன்னாடி தானே, கொஞ்சம் லேட்டஸ்ட் படம் தான் அது. அதனால இல்லைங்க, எப்படின்னா பழசு தான். கோல்டு இஸ் கோல்டு. அது என்ன பண்றது, காலம் தான் பதில் சொல்லணும் அதுக்கு. இல்ல இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு போர்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சூப்பர் போர்ஷன் இருக்கு. அட்டகாசம். சந்தானம் அந்த காமெடி கல்யாண வீட்டில் ஆஸ் யூஷுவல் சுந்தர் சி சாரோடது. செகண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு பெரிய காமெடி கிணத்துக்குள்ளே அந்த எபிசோடு. அதுக்கப்புறம் ஒரு மனோபால எபிசோடு வருது. அது நிறைய படத்தில் நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கலாம். ஆனாலும் இப்போ பார்த்தாலும் செம்மையாக இருக்கும். அது டுவார்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரைக்கும் சும்மா ஜாலியாக இருக்குது படம். பொங்கல் படம் இல்லை, நிறையா காமெடி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸுக்காக விஷால் சார் எடுக்கிற ஸ்டெப்ஸ்லாம் இந்த படத்தில் சொல்கிறாங்க. காமெடி நிறையா இருக்கு. சின்ன பசங்க எல்லாருக்குமே பிடிக்கும். லாஜிக் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ஃப்ரெண்ட்ஸுக்காக சார் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கிறது தான் இல்லை காமிச்சிருக்காங்க. லாஜிக் இல்லைன்னு சொல்ல முடியாது. ரொம்ப காமெடி எல்லாமே நிறையா இருந்துச்சு. எல்லாருக்கும் பிடிக்கும். இல்லை, எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது அதுன்னு சொல்ல முடியாது. நல்லா இருந்துச்சு.
விஷால் சார் பாடின சாங் கூட நல்லா இருந்துச்சு. இல்லை அப்படிலாம் எதுவுமே தெரியல. நிறையா காமெடி இருக்கனால அப்படியே சிரிச்சுட்டே போயிடும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. காமெடி எல்லாமே இருக்குது படத்தில். இட்ஸ் லைக் பஞ்சதந்திரம் ஸ்டைலில் கிரேசி மோகன் டைலாக்ஸ் மாதிரி இருக்குது. டோட்டல் என்டர்டெய்னர், நோ டவுட். ஐ எம் ஜிஎன் ஃபிலிம்ஸ் வெங்கடேஷ். எல்லாமே நல்லா இருக்கு படத்தில். ஆல் ஃபுல் ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி நைஸ். சில இடங்கள்ல இருக்கும், அது எல்லாம் தவிர்க்க முடியாது. ஆனால் படம் வந்து விஷாலுக்கு ஒரு ரீஎன்ட்ரி, அவ்வளோதான் சொல்ல முடியும். அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காருங்க. அவரை பார்த்தாலே எனக்கே ரொம்ப இதுவாக இருக்குது. 12 வருஷம் முன்னாடி எடுத்த படமான்னு தெரியல. சுந்தர் சி டைரக்ஷன் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்கு. டீம் ஒர்க் இஸ் வெரி குட். நல்லா சந்தானம் நல்லா காமெடி பண்ணியிருக்காரு. லாஸ்ட் சீனில் எந்த பொண்ணு கூட சேர்றாருன்னு சொல்லவே இல்லை, அது சொல்லியிருக்கலாம். மிஸ் ஆகுது. இல்லை கதை நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, காமெடி நல்லா இருக்கு, ஒன் டைம் வாட்சபிள் மூவிஸ், நைஸ் மூவி. விஷாலோட எஃபர்ட்ஸ் நல்லா இருக்கு. இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, காமெடி ட்ரெண்டில் இருக்குது. as well as மியூசிக்கும் நல்லா இருக்குது. விஷாலோட ஆக்ஷன் எஃபர்ட்ஸ் நல்லாவே இருக்குது. மூவி கண்டிப்பாக பார்க்கலாம் ஒன் டைம். லாஸ்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் கூட நல்லா இருந்தது. சந்தானம் காமெடி ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை ஆக்சுவலாக காமெடி நல்லாவே இருக்குது, பார்க்கலாம். காமெடி நல்லா இருக்கு, பார்க்கலாம். இல்லை அது அந்த டயத்தில் என்ன ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, மசாலா படத்துக்கான ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலா தான் படம் இருக்குது. குறிப்பாக ப்ரைம் டைமில் இருந்த சுந்தர் சி, ப்ரைம் டைமில் இருந்த சந்தானம், ப்ரைமில் இருந்த விஜய் ஆண்டனி மியூசிக் அப்படிங்கிறதுனால அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. பட் அது சுந்தர் சி படங்களில் என்ன ஃபார்முலா இருக்குமோ அதே ஃபார்முலாவில் தான் இருக்குது. அதோட குறைகள் இப்போ அப்ஜெக்டிஃபிகேஷன் மாதிரியோ இல்லை அப்ஜெக்டிஃபிகேஷன் மாதிரியோ சில விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும்னா இதுலேயும் அது பிரச்சனையாக இருக்கும். அதை தாண்டி ஸ்ட்ராங் சோனா தமிழ் சினிமாவில் சீக்வன்ஸ் காமெடி எழுதுகிற ஆட்கள் ரொம்ப கம்மி. அது சுந்தர் சி ரொம்ப சூப்பராக பண்ணுவாப்புல. ஆமாம் தான், சீக்வன்ஸ் காமெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஆட்கள் கம்மிங்க. சீக்வன்ஸ் காமெடினா கிட்டத்தட்ட ஒரு ஜோக்கு ஒரு கவுண்டர்னு இல்லாமல் ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு நல்ல த்ரூ அவுட்டாக ஒரு ஃபுல் பிளாக் காமெடி எழுதுறது இருக்குல்ல, அதுக்கான ஆட்கள் ரொம்ப கம்மி. ஸோ அது வந்து இந்த மனோபாலா போர்ஷன் வந்து ஒரு செகண்ட் ஹாஃபில் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. நல்லா சிரிப்புன்னு வச்சுக்கோங்க. ஸோ ப்ரைம் சந்தானம் வேறு சில இது ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தாலும் சில இதெல்லாம் நல்லா காமெடியாக இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நல்லா ஓடிடுன்னு நினைக்கிறேன். பொங்கலுக்கு ஃபேமிலியோடு வந்து பார்க்குறாங்கன்னா பிடிச்சிடும்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, அதான் இப்போ நீங்கள் பார்க்கும்போது அதுவும் உங்களுக்கு ஃபீல் ஆகும். மனோபாலா மாதிரி இப்போ கேரக்டர் ஆர்டிஸ்டோட இது இருக்குல்ல, இப்போ இங்கே எத்தனை காமெடியன்ஸ் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்றது இருக்குல்ல. மனோபாலாவோட நல்லா இருந்துச்சு. மணிவண்ணனை பார்க்கும்போது மணிவண்ணன் ஆஃபீஸில் ரசித்த ஒரு கலைஞர், அதை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அப்புறம் இதுவும் விஜயாண்டி மியூசிக்கும் பயங்கரமாக இருந்துச்சு. விஜயாண்டி மியூசிக் நீங்கள் கிட்டத்தட்ட கடைசியில் முடிச்சுட்டு கிளம்பும்போது கூட அந்த நிறைய பேர் உட்காந்துருந்தா பார்த்தீங்க தேட்டரில். அதான் ப்ரைம் விஜயாண்டியோட மியூசிக் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதை பயங்கரமாக நான் இதில் மற்றதை தாண்டி நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், விஜயாண்டியோட ப்ரைம் மியூசிக்கு. ஏன்னா இந்த ஜானருக்கு மியூசிக் போகிறக்கு வேறு ஆட்கள் இல்லை அதிகமாக. இல்லை அது அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவங்க பார்க்க முடியும். நமக்கு இது பிடிச்சிருக்குது, ஐ மீன் அவங்க சந்தானம் காமெடி பண்ணுறது நமக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை அவங்க செய்யட்டும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அங்கங்கே அந்த ஒன்லைனஸ் சிலது இவர் சொன்னது மட்டும் நல்லா இருந்துச்சு. ஆப்வியஸ்லி அவுட்டேடான ஒரு ஃபீல் தெரிஞ்சு. பட் நம்ம ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு படத்தை வந்து அப்படி சொல்ல முடியாதுல்ல. அந்த டயத்தில் என்ன சென்சிபிலிட்டிஸ் இருக்குமோ இல்லை ஆடியன்ஸ்க்கு என்ன தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு அப்படி இதை ரிவ்யூவாக அப்படி நம்ம பார்க்குறதுன்றது சரியாக இருக்காதுன்னு தோணுது. பட் நம்ம இதை தெரிஞ்சு தான் வந்தோம். இது எல்லாமே 13 வருஷம் கழிச்சு எடுத்த படத்தை பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சு தான் வந்தோன்றதுனால ஆப்வியஸ்லி எனக்கு இதில் டேக் அவேஸ்ன்றது செகண்ட் ஹாஃபில் இருந்த ஒரு சீக்வன்ஸ் காமெடி. நான் எதை நினச்சி வந்தேன் சுந்தர் சி படத்துக்கு, சரி ஒரு காமெடி எங்கேயாவது நிறைய இடத்துல இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தேன். அது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் இடங்கள் படம் முழுக்க காமெடி இல்லை, அங்கங்கே கொஞ்சம் காமெடி இருந்துச்சு. அது இருந்தது எனக்கு அட்லீஸ்ட் இந்த படத்துலேருந்து எனக்கு இந்த டேக் அவே இருக்குன்றது ஓகே. மகிழ்ச்சி, நன்றி. ஃபேமிலியை கண்டிப்பாக பார்க்கலாங்க. படம் உட்காந்துலேருந்து சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். நல்லா வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. அந்த ஆம்பளை படம் பார்த்து இந்த மாதிரி கேரக்டர்லாம் அவர் நடிச்சாலும் நல்லா போகும், நல்லா ஜாலியாக இருந்தது படம்.